அதாவது அந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது பாருங்களா, ஒரு ஃப்ளை பண்ணுற மெத்தடில் இருக்குது, ஒரு ஃப்ளைட்டோட அதோட மெத்தடில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இது ஃப்ளை ஸ்டிச் சொல்கிறோம். மேலேயும் கீழேயும் அப்படியே ஃப்ளை பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கனால தான் இது ஃப்ளை ஸ்டிச் சொல்கிறோம். அந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த மாதிரி டைரெக்ஷனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதனால தான் அந்த ஸ்டிச்சஸோட நேம் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, அதை நீங்கள் ஈஸியாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி இருந்தால் ஓகே இது ஃப்ளை ஸ்டிச் அந்த மாதிரி. இதை ஒய் ஸ்டிச்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதோட ஷேப் வந்து ஒய் மாடலில் இருக்குது பார்த்தீங்களா, கேபிட்டல் ஒய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாடல்லையும் இருக்குது இப்படி, அதனால இதை ஒய் ஸ்டிச்னு கூட சொல்லலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ளை ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி 3 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது லைன்ஸ் ட்ரா பண்ணுறது பிகினர்ஸ்க்காக தான் இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணுறது. ப்ளஸ் அந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் எப்படி போகணுன்னு உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியணும், அதுக்காக தான் லைன்ஸ் ட்ரா பண்ணுறது. ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு லைன்ஸ்லாம் ட்ரா பண்ண தேவையே இல்லை. அந்த ஸ்டிச்சஸை டிசைனில் அப்ளை பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு மீடியமாக டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 லைனும் இந்த சென்டர் லைனுக்கு டாட்ஸுக்கு சென்டரில் ஒரு டாட்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் கீழேயும் டாட்ஸுக்கு சென்டரில் டாட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துகிட்டு நல்லா நாட் போட்டுக்கோங்க. 2-3 நாட் போட்டுக்கோங்க. நாட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கலண்டு வந்துருச்சுன்னா அது ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும் சொல்லியிருக்கேன்ல, அதனால் நார்மலாக நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான். இப்போ இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து த்ரெட்டை எடுக்கலாம். நம்ம த்ரெட் எடுத்து லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த சென்டர்லேயே நெக்ஸ்ட்டு புல் இருக்குது பார்த்தீங்களா, டாட் நெக்ஸ்ட்டு டாட், அங்கே வந்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே இந்த டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்ஸ் வந்து தேவையில்லை, அது அந்த சென்டர் உங்களுக்கு வரணும், அதுக்காக தான் நான் வச்சு காமிச்சேன். அங்கே இது தேவையில்லை. இதே இதில் இந்த இது வாங்க, இந்த பக்கம் இந்த டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கீழே லைனில் டாட்ஸ், அங்கே குத்தி த்ரெட்டை வெளியே இழுத்து அப்படியே கொண்டு போயிடுங்க ஸ்டார்டிங். இதுக்கு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டார்டிங் கொண்டு போய் அந்த லாங் செயின் ஃபஸ்ட்டு போட்ட லாங் செயின் இருக்குங்களே, அதுக்கு சென்டரில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இந்த த்ரெட் வந்து டைரக்ஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே மேலே அதுக்கு நேராக டாட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சென்டர் டாட், அங்கே போய் குத்தி த்ரெட்டை இழுத்து அப்படியே கொண்டு வாங்க. நம்ம இப்போ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் அது டிசைன்ஸ் அதோட டைரக்ஷன் வேறையாக இருக்கும். மறுபடியும் சென்டரில் குத்தி லாக் பண்ணியாச்சு. இப்போ எப்படின்னா இது எல்லாமே இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களோட ப்ராசஸ் தான். எங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் இது போட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்த டைரெக்ஷனில் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இதோட பொசிஷன் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளை மாதிரி இருக்கும், அதனால தான் இது ஃப்ளை ஸ்டிச் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சென்டர்லேயேவும் ஒரு லாங் செயின், நெக்ஸ்ட்டு டாட்டில் ஒரு லாங் செயின் போட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்டிச், அதை அப்படியே பட்டன் ஹோல் மாடல் மாதிரி இழுத்துட்டு போயிட்டோம்னா இங்கே லாக் ஆகிடும். சென்டரில் லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த சென்டர் லாங் செயினுக்கு நடுவில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் மேலே அந்த டாட்டுக்கு அங்கே போய் ஒரு ஸ்டிச் அப்படியே பேக்கில் இழுத்துட்டு வாங்க, லாக் ஆகிடும். சென்டர் லாங் செயினில் ஒரு லாக் ஸ்டிச், திருப்பி சென்டர்லேயே நெக்ஸ்ட் டாட்டுக்கு ஒரு லாங் செயின் ஸ்டிச். இது நம்ம ஸ்பேஸ் விட்டும் போடலாம், இது ஒரு டிசைனாக இருக்கும். ஸ்பேஸ் கொஞ்சம் விடாமல் கொஞ்சம் பக்கமாக நெருக்கமாக போட்டால் அது ஒரு ஃபில்லிங் மெத்தட் மாதிரி இருக்கும். இதையே நீங்கள்
நம்ம இன்னும் பண்ண போகிற மேக்ஸிமம் ஸ்டிச்சஸ் வந்து பட்டன் ஹோல் மாடலாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ பட்டன் ஹோல் மாடலே ஓரளவுக்கு நல்லா வரும் இழுக்கிறதுக்கு, த்ரெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. இங்கேயே எண்டு போட்டுக்கலாம், என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் எல்லாமே புரிஞ்சு பண்ணணும். இப்போ ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பண்ணுறதுனால இந்த ஸ்டிச்சஸ்க்கு இந்த நேம் தான்றதே நமக்கு தெரியாமல் இருக்கும். என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு.